ஐடியா தான், நான் யோசிக்கிறேன். அவனுக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? இங்க ரெஸ்டாரண்ட் பத்தி பேசுங்க. நான் அது ஒரு வீடியோவா எட்டி வச்சு ஒரு குரூப் டான்ஸ் வீடியோ ரெடி பண்ணி குரூப் டான்ஸ் ஆடவா? ஐயோ ஆண்டி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. அந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் சிரடி காசே சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. சிரடி காசே சீரியல் சுருதி வந்து ஒரு பிளானை கொடுக்குறாங்க. அதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் முத்து வச்சு ப்ரொமோஷன் பேச்சு திறமையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முத்து உங்களுக்கு நல்லா பேச தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயம்மா கூப் டான்ஸ் ஆட வைக்கலான்னு சொல்லி பேசும்போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே பயமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி விஜயம்மாவும் ஒரு சாக்கில் கேட்டுட்ருக்காங்க, குரூப் டான்ஸ் அப்போ நான் மட்டும் தான் ஆடணுமா? நீங்கள் மட்டும் ஆடுறதில்ல, சுற்றி வரல ஆடிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து சென்டராக ஆடுவீங்க, உங்களோட கேமரா ஃபோக்கஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுற்றி அவங்க பயங்கரமாக ஒரு பிளானை போடுறாங்க. கிறிஸு அங்கே ஸ்கூலை விட்டு ஓடி வந்ததுலேருந்து பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் எல்லாம் சாப்பிட்லான்னு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட பாட்டி வந்து டேபிள் துடைக்க வராங்க. அங்கே பயங்கரமான ஒரு சாக்கு நடக்குது. சிரடி காசே சீரியல் ரொம்ப விருப்பம் போயிட்டுருக்கு. அவங்களோட கருத்துக்கு இப்போ என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகாத மாதிரி தான் கருத்தாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக சிரடி காசே சீரியல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறீங்களா, ஷேர் பண்ணிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தடுத்த எபிசோட் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவர்ஸ்.